ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவின் நடித்த பிளடி பகரோட டீசர் இன்றைக்கி 6 மணிக்கு வருதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். எப்போ கூட இருந்தேன் எல்லாருமே நல்லா இருக்கும். நம்ம கவின் நடிக்கிற பிளடி பகரோட டீசர் வந்துருச்சு. நேற்றே போஸ்டர் விட்டுருந்தாங்க பெக்கர் பீக்குன்னு. ஸோ அதோட டீசர் இன்னைக்கு 6 மணிக்கு வந்துருச்சு. போஸ்டர்லாம் முன்னாடியே விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டீசர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ டீசரை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன காட்டுறாங்கன்னா வெடி வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் டிராஃபிக் லைட்டு காட்டுறாங்க. அப்போது அந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது தான் நம்ம கவின் என்ட்ரி. ஸோ பிச்சை எடுக்க வர்றாரு அவர் பெக்கர். அதனால் அவர் பிச்சை எடுக்க வந்துட்டுருக்காரு. சில பேர் காசு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கவின் ஒரு இடத்துல பார்த்து போகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் கேட்க தான் போகிறாரு. அப்போ தான் நம்ம கவின் மூஞ்சை காட்டுறாங்க. ஸோ செமையாக இருக்கார் பார்க்கவே பெக்கர் கெட்டப்பில். அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கும்போது தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நானே கடுப்பில் இருக்கேன் போடா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அவர் ஆட்டோ டிரைவரோட காலை பார்க்குறாரு. ஸோ இதே மாதிரி நமக்கும் கால் இருந்திருந்தால் நம்மளும் ஆட்டோ ஓட்டி பொழைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போதைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு கவின் பார்த்துட்டு கொஞ்சம் வைப் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை நோக்கி போயிட்டுருக்காரு நம்ம கவின். இந்த மாதிரி கால் இல்லாதவங்க உட்காந்துட்டு தள்ளிட்டே போவாங்க. அதே மாதிரி கவினும் அதை நோக்கி ட்ரம்ஸ் அடிச்சுக்கலாம் பார்த்துட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. அது என்னன்னு பார்த்ததுக்காக நம்ம கவின் தள்ளிட்டே போயிட்டுருக்காரு நம்ம பெக்கர் கெட்டப்பில். அப்போதைக்கு அங்கே நின்று இருந்த ஆட்டோக்கார் இவர் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தேகத்தோடு பார்க்குறாரு. அப்போதைக்கு தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம கால் இல்லாத கவின் கொஞ்சமாக நம்ம காலை எடுத்து வெளில வச்சுட்டு மாசாக எஞ்சி நிற்கிறாரு. எஞ்சி சுற்றி முற்றி பார்த்துட்டு பயங்கரமாக வேட்டியெல்லாம் எடுத்து கட்டிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸை போடுறாரு. பக்கத்தில் இருக்க எல்லாமே ஷாக்கு. ஸோ அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப்லாம் போடுறாரு. அப்போதைக்கு ஆட்டோக்காரன் கால் இல்லாதவன் எப்படா எஞ்சி நின்று டான்ஸ்லாம் ஆடுறான்னு ஒரு ஷாக்காக பார்க்குறாரு. அப்போதைக்கு தலைவன் ஒரு 2 ஸ்டெப்பை போடுறாரு. அதோட நம்ம பிளடி பகரோட டைட்டில் கார்டு வருது. இதான் ஒரு சின்னதாக ஒரு டீசர் மாதிரி கவினுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி குட்டியாக விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரப்போகுது. இந்த டீசரை பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ இந்த தீபாவளி பிளடி பகர் தீபாவளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி ஃபன் வித் எமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். செமையாக கனெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். கவினோட கெட்டப்லாம் செமையாக இருக்குது. அண்டு முக்கியமாக சொல்லணுன்னா பிஜிஎம்மு செம்ம ரீமிக்ஸில் செமையாக இருக்குது. ஸோ நம்ம ஜென்மார்டின் இன்னொரு தடவை வேறு லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ ட்ரெய்லர்லாம் இன்னும் நிறையா வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த பிளடி பகரோட ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கவின், நெல்சன், ரெடின் 3 பேரும் சேர்ந்து இன்டர்வியூலாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய அப்டேட் கவின் மூவியில் வரப்போகுது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.